அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் இந்த ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் பூர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூர நட்சத்திர சிறப்புகள், பிறந்தவங்களோட சிறப்புகள் என்னன்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த பூர நட்சத்திரம் பிறந்தவர்கள் பாக்கியசாலிகள் சொல்லலாம். திறமையானவர்கள், நேர்மையானவர்கள், நல்லா படிப்பாங்க, கலகலன்னு பேசுவாங்க. ஏன்னா இது சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரனோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஆதிக்கம் இவங்களோட பேஸ்லேயும் ஒரு தேஜஸ், ஒரு வசீகரம் இயற்கையாகவே இருக்கும். இவங்களுக்கு யாராவது இவங்ககிட்ட யார்கிட்ட இவங்க போய் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் கூட உடனே டக்குன்னு கிடச்சிரும். அவங்களுக்கு இந்த டிலே அப்போ பார்க்குறான்ற அந்த இது எதுவுமே கிடையாது. உடனே கிடச்சிரும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே செய்வாங்க, நன்மைகள் செய்வாங்க. தப்பு எதுனாலும் டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதை சரி செய்துக்கணுன்னு தான் இவங்களோட இது இருக்கும். அதனால் வேலையாட்களில் ஒரு சில நேரத்தில் இவங்களுக்கு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க பிறக்கச்சே பார்த்தா செல்வ வளத்தோடு தான் பிறந்திருப்பாங்க. வீடு வசதி எல்லாமே இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதேமாதிரி இவங்க வீடெல்லாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடம்பரமாக தான் இருக்கும், பெரிய லெவலில் தான் இருக்கும். நல்ல இன்டீரியர்ஸ்லாம் செய்து நல்ல கார்டனிங் இது மாதிரி தான் செய்து பெரிய லெவலில் தான் இருக்கும். இவங்களோட திங்கிங்கை பெரிய லெவல் தான், சின்ன லெவல் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு செயலாகட்டும், இவங்களோட இருக்கிற இடமாகட்டும், இவங்க வேலை செய்கிற இடமாட்டம் எல்லாமே பெரிய லெவலில் தான் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதேமாதிரி இவங்களோட செயல்திறன் அதை மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு செயல் நேர்த்தியாக செய்வாங்க, நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. நல்ல சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பார்த்து நடப்பாங்க. அவங்களுக்கு ஆதிக்கம், ஆளுமை திறன் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபேஷன் டிசைனர்ஸு, இன்டீரியர் கான்செப்ட்ஸு இதை மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதுமாதிரி இருப்பாங்க. ஜோதிடர்கள் இருப்பாங்க. அதேமாதிரி ஆசிரியர்கள், இந்த புக் பப்ளிஷர்ஸ்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி இதில் இவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லோரும் கற்றும் கொடுப்பாங்க. அதே இவங்க எதுவும் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் காட்டிப்பாங்க. இவங்களுக்கு தெரியாத வேலையை இவங்களை விட்டால் கூட அதுலேயும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சு அதை கற்றுக்கின்னு அதுலேயும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சிம்பிள் இது இவங்களுக்கு தியாக குணம் உள்ளவர்கள் தான். எல்லாருக்கும் எல்லாமே நல்லா கிடைக்கணுன்னுவாங்க. நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. இவங்க வீட்டில் அப்பாவோட அம்மாக்கிட்ட இவங்க பாசம் அதிகமாக இருக்கும். ஆண்கள் பெண்களுக்கு இதில் பிறந்தவங்க நன்மைகள் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டசாலிகள் சொல்லலாம். எல்லோரும் நன்மை செய்வாங்க. குடும்பத்தை இவங்க நடத்துகிற விதமே ஒரு நேர்மை, அதுலேயே ஒரு பக்காவாக இருக்கும். எந்த ஒரு இது இல்லாது நீதி நேர்மைலாம் பார்க்குறவங்க, தப்பை தட்டி கேட்குறவர்கள், இவங்க செயலில் எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இவங்க ஒரு இடத்துல ஒருத்தர் உதவின்னு கேட்டால் கூட அந்த உதவி இவங்களுக்கு ஈஸியாக உடனே கிடச்சிரும். இவங்களுக்கு பணத்துக்காக இவங்க யார்கிட்டையும் போய் கையேந்த மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்க பணம் இவங்ககிட்ட எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இவங்க நல்லா செலவும் செய்வாங்க. ஆடம்பர விஷயங்கள் நிறையவே பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் இவங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட் அதிகமாக இருக்கும். ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வோம். நீதி நேர்மை பார்ப்பவங்க. இவங்க ஒரு சிலர் சொந்த தொழில் செய்வாங்க. அதில் நல்ல இன்கமும் இவங்களுக்கு இருக்கும். இவங்களோட இதில் பார்த்தோம் அப்படின்னா 22 வயசு, 27, 30, 32, 37 வயசில் இவங்க செய்கிற வேலைகளில் ஒரு சில மாற்றங்கள் இருந்திருக்கும். அவன் 45 வயசுக்கு மேலே படிப்படியாக அவங்களோட லைஃப்பே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். உயர்நிலைக்கு போயிடுவாங்க. நல்ல பதவிகள், உயர் பதவிகளில் வசிப்பாங்க. இவங்க நினச்சது சாதிப்பாங்க. அந்த ஒரு திறன் இவங்ககிட்ட இருக்குது. யாருக்கும் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க கௌரவத்துக்கு கீழே ஒரு பங்கம் வந்தாலும் அந்த இடத்த விட்டு இவங்க இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு இவங்களோட இது இருக்கும். கோபம் அதிகமாக வரும். பட் அதே சமயத்து குணமும் இருக்கும். அவங்களுக்கு இறக்க குணம் அதிகமாக இருக்குது. யாரையும் எதுக்காகவும் பகைச்சிக்க மாட்டாங்க. நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. இவங்க செய்கிற வேலைகளில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் அதில் ஒரு நல்ல ஒரு திறமை இவங்கக்கிட்ட இருக்கும். பேச்சு சாமர்த்தியமும் இருக்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற வழியும் அவங்களுக்கு தெரியும். எப்படி சம்பாதிக்கணுன்றது தெரியும். அதை எப்படி சேர்த்து வைக்கணுன்றதும் அந்த ஒரு இது இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். யாருக்காக எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸு, பிள்ளைங்கள்லாம் இவங்க நல்லாவே வளர்ப்பாங்க. பாசம் அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் நிறைய விஷயம் இவங்க முயற்சிகள்லேயே இவங்க சுய முயற்சியிலையும் முன்னேறுவாங்க. அந்த ஒரு திறமை இவங்ககிட்ட இருக்குது. ஒரு சில சமயத்தில் ஒரு சில ஆதங்கங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு. அதை வெளியே சொல்லிப்பாங்க. பட் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அட்வைஸ்லாம் இவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியும் கொடுப்பாங்க. அந்த ஒரு திறமை இவங்ககிட்ட இருக்குது. இவங்களுக்கு நம்பினா என் நன்மைகள் நிறைய கிடக்கும். யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்க இவங்க வேலை செய்கிற இடத்துல
ஒரு சில சமயங்களில் வந்து வேலைகளில் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தப்போ வந்து இவங்களுக்கு பிடிக்காது. அந்த இடத்துல இவங்க தட்டி கேட்கச்சே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மனஸ்தாபங்கள் ஒரு மேல் இடத்துக்கு இவங்களுக்கும் அந்த ஒரு சில விஷயங்கள்ல வந்து அதனால் ஒரு சில இன்கம்ஸ் வரது இவங்களுக்கு பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து நேர் வழியில் சம்பாதிச்சா தான் பணம் நிலைச்சி நிற்கும். இந்த கமிஷன் பிஸ்னஸ்ஸு ஒரு சில சமயத்தில் வந்து அது எல்லா சமயத்திலும் கை கொடுக்காது. நல்லா தீக்கியும் விடும், அதே சமயத்தில் டக்குன்னு கவுத்தும் விட்டுரும். அதனால் கமிஷன் பிஸ்னஸ்லாம் பண்ணச்சு இவங்க பார்த்து பண்ணுறது மேலும் சிறப்பு. பிஸ்னஸ்ன்னு பண்ணச்ச வந்து உங்கள் சொந்த தொழில் பாரம்பரிய தொழில் நிறைய பண்ணலாம். எல்லாம் வந்து உங்களுக்கு படிப்பு தொழிலில் இருக்கலாம், அதையும் அவங்க வந்து டியூஷன் சென்டர்ஸ் அது மாதிரிலாம் இவங்க பண்ணச்ச வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களும் இருப்பாங்க. அதில் நல்ல முன்னேற்றமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற பிறந்தவர்கள்னே சொல்லலாம். ஜெயிக்க பிறந்தவர்கள் சொல்லலாம். சாதிக்க பிறந்தவர்கள் இவங்க. எல்லாருடைய அன்புக்கு வந்து கட்டுப்பட்டவர்கள் இவங்க. பாசம் நீதி எல்லாம் நிறையவே இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா. வேலையிலே வந்து அவங்க திறமையானவர்கள் தான். பாசத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். யாருக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். கௌரவத்தையும் பார்ப்பாங்க. அதே சமயத்தில் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மனப்பான்மை வந்து இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். பொதுவாகவே வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த பூர நட்சத்திரத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிக பாக்கியசாலிகள் சொல்லலாம். ஏன்னா அந்த திறமை இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு. இந்த நட்சத்திரத்துக்கான காரணங்கள் நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா. மற்றபடி வந்து மொத்தத்தில் பார்த்தா இந்த பூர நட்சத்திரம் வந்து ஜெயிக்க பிறந்தவர்கள் தான். நன்மைகள் எல்லாரும் நிறைய செய்பவர்கள் தான். சுய முயற்சியில் முன்னேற்றம் அடைவார்கள். பிற்பகுதி வாழ்க்கை வந்து இவங்க சிறப்பாகவே இருக்கும். இவங்க அதில் வந்து பிற்பகுதி வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு வந்து மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்வாங்க, ஆன்மீக பணிகள் செய்வாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் செய்கிறவங்க இருப்பாங்க. இது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இந்த தொழிலில் செய்கிறவங்க இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. இவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்களும் நல்லா வச்சுருப்பாங்க. இந்த எல்லாம் மொத்தத்தில் சொல்லணும்னா பூர நட்சத்திரம் ஜெயிக்க பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள் சொல்லலாம். இதெல்லாம் வந்து இந்த பூர நட்சத்திரோட சிறப்பு பிறந்தவங்களோட குணாதிசயங்கள். ஓகே. இவங்க நீண்ட ஆயுள் உண்டு. 90 95 வயசு மேலே வாழறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு. ஆயுள் பலம் ஜாஸ்தி. சூரியனோட இதுவும் இருக்குது, சுக்கிரனோட இதுவும் இருக்குது, சந்திரன் புதன் எல்லாமே இருக்கிறதுனால உண்மையை சொன்னால் நல்ல கலவைகள் சொல்கிறதுனால இவங்க வந்து கலகலப்பு வேர்விழிகள் நன்மைகள் எல்லாம் நல்லாவே செய்வாங்க. நிறைய திறம்பட வாழ்ந்தவர்கள். சாதிக்கவே நாலேஜ் அப்டேட் நிறையா இருக்கும். பின்னாடி நடக்கிறத வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சவர்கள் தான் இவங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சவங்க இவங்க. இவங்களோட லைஃப் எப்போ முடியுன்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க வாழ்க்கை திறனை அமைச்சுப்பாங்க. அந்த ஒரு குணாதிசயம் வந்து இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த பூர நட்சத்திரோட குணாதிசயங்கள், பிறந்தவர்கள் குணாதிசயங்கள். அடுத்த பகுதியில் வந்து இந்த நட்சத்திர பாதங்கள் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.